ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பேலன்ஸ்டு மாம். ஸோ இன்னைக்கு vlog வந்து கொஞ்சம் ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஏன்னா அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு அஃபீஷியல் ட்ரிப், அதாவது என்னோடய ஒர்க் பிளேஸ்லேருந்து ஒரு அஃபீஷியல் ட்ரிப்பாக கொச்சினுக்கு வந்து போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் ஃபீல் ஆகுது. ஏன்னா குழந்தைங்க வந்து என் கூட ட்ராவல் பண்ணலை, அவங்க எல்லாருமே வந்துட்டு நேட்டிவ்க்கு போகிறாங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கு தனியாக பேக் பண்ணி வச்சுட்டு அண்ட் எனக்கும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கொலீக்ஸ்லாம் கூட வராங்க. ஸோ கண்டிப்பாக சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். குழந்தைங்க ஏர்லி மார்னிங் என் கூட வந்து அங்கே என்னைய சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. குழந்தைங்களோட ஃபேஸ் டோட்டலி சேஞ்ச்ட். அதில் என்னோடய குட்டி பையன் ரொம்ப சோகமாயிட்டான். இருந்தாலும் இந்த இடத்துல நான் ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகிறேன் அப்படின்னா, குழந்தைங்க கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அம்மான்றவங்க வந்துட்டு சும்மா அழுக்கு நைட்டியோட கிச்சனில் இருக்கிறது, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு டிரான்சிஷனை போட்டு வேலைக்கு போயிட்டு வர்றது, இதோடு மட்டும் அம்மாவோட லைஃப் முடிஞ்சிருது அப்படின்றதோடு இல்லாமல், கண்டிப்பாக குழந்தைங்க வந்து அம்மா பண்ணுற ஒர்க்குக்கான ரெகக்னேஷன்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அம்மா வந்து இந்த மாதிரியெல்லாம் கூட தனியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்ல. அண்ட் இந்த ட்ராவல்க்குமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறது என்னோடய ஹஸ்பண்ட் தாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்க முடியாது, நீ போகக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் போயிருக்க முடியாது. பட் அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வான்ற மாதிரி தான். ஸோ அதனால தான் நான் கான்ஃபிடெண்ட்டாக நானுமே போயிட்டு வர மாதிரி பிளான் பண்ணி கிளம்பிட்டேன். இந்த அஃபிஷியல் ட்ரிப் என்னோடய ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ட்ரிப் என்னோடய கெரியரில். நான் வந்து 2012 என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ணி இதுதான் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ட்ரிப் நான் கிளம்புறேன். ஸோ இந்த அஃபிஷியல் ட்ரிப்பில் என்னோடய குழந்தைங்களும் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க அண்ட் என்னோடய ஹஸ்பண்டும் சப்போர்ட் பண்ணார். என்னோடய ஃபேமிலி எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்ததுனால நான் கிளம்புனேன். இன்னுமே பர்டிகுலராக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ட்ராவலில் என் கூட ட்ராவல் பண்ணுறது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தான். ஸோ நம்ம யார் கூட ட்ராவல் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது நம்மளோட ட்ராவலோட பியூட்டியே. ஸோ ஃப்ளைட்டும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். செம்ம சூப்பராக இருக்குல்ல சிட்டியோட வியூ. அங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு சாண்ட்விச் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் மார்னிங் வந்துட்டு ஸ்கை பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து விண்டோ சீட் வேறு கிடச்சிருந்ததா, சும்மாவே கேமராவை தூக்கிட்டு திரிவேன். இதில் விண்டோ சீட் கிடச்சோன்னே பயங்கரமாக நான் வந்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்து சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக காதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அதையும் மேனேஜ் பண்ணியாச்சு. அண்ட் தென் நாங்கள் வந்து இப்போ லேண்ட் ஆக போகிறோம். சிட்டியோட வியூ பாருங்கள், கொச்சி செம்மையாக இருக்குல்ல. அதுவும் இயர்லி மார்னிங் அந்த ஃபாகி ஆகிட்டு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ அப்படியே நாங்கள் லேண்ட் ஆகிட்டோம். கொச்சி ஏர்போர்ட் வந்து வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட்டு சோலார் பவர்டு, அதாவது ஃபுல்லி சோலார் பவர்டு ஏர்போர்ட். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு சோலார் பவர் வச்சு மட்டும்தான் இயங்கப்படுது ஏர்போர்ட் ஃபுல்லாக. இப்போது நாங்கள் ஹோட்டலில் இருந்து பிக்கப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஏர்போர்ட்டில். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா நம்ம ஹோட்டல் ரீச் ஆகிடும். அங்கே போயிட்டு நான் அவங்களுக்கு வந்து எப்படி ரூம்லாம் இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். ஃபைனலி ஹோட்டலுக்கு வந்தாச்சு. அஃபிஷியல் ட்ரிப் அப்படின்றதுனால
அக்காமடேஷன், ஃபுட் எல்லாமே கம்பெனி தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப வந்துட்டு லக்ஸரியாக இருந்தது ஸ்டே. அண்ட் ஃபுட் ஆல்சோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். சரி, இப்போ ரூமில் செக்இன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாய், இப்போ நாங்கள் வந்துட்டு ரூமில் செக்இன் ஆகியாச்சு. ரூம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் ஸ்டே பண்ணதில்லை. எக்கனாமிக் ரூம் தான் நம்மளாம் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஃப்ளைட் ட்ராவலும் ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக முடிஞ்சிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்கள ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. அவங்க வீடியோ கால்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்களா, ஸோ அவங்கள பார்க்குறப்போ ஐயோ குழந்தைங்களும் கூட இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மிஸ்ஸிங்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து மீட்டிங் இருக்கும். ஸோ நாளைக்கு தான் சைட் சீயிங்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுற? காஃபி போட்டுருக்கேன். யாருக்கு? நானும் ஒரு யூடியூபராகவே மாறிட்டேன். வந்து சமைக்கிறோமோ இல்லையோ இங்கே வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டா. அதுதானே குயின் சர்விங் காஃபி. ரெடி. 3 moms in 1 frame. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்லா கதை பேசிகிட்டு இருந்தோம். ஆஃபீஸ்லலாம் ஒர்க்கு முடிஞ்ச உடனே அப்படியே ஜூட் ஆகிடும். ஸோ கதைகள்லாம் பேசுகிறதுக்கு டைம்லாம் இருக்காது. இன்றைக்கி உட்காந்து நல்லா கதை பேசிட்டு ரொம்ப நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். 3 பேரும் அவங்கவுங்க சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ லன்ச் டைம். ஸோ லன்ச்சுக்காக வந்திருக்கோம். இப்போ வந்து கான்ஃபரன்ஸ் மீட்டிங் டைம். ஸோ மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய கல்ச்சுரல்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே பேன் இண்டியா லெவலில் வந்திருக்காங்க. இதில் சென்னையிலேருந்து 5 பேர் செலக்ட் ஆகிருந்தோம். ஸோ அந்த 5 பேருமே வந்து கேர்ள்ஸ். அதுதான் ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோட டெடிகேஷன்ஸை ஹானர் பண்ணுற விதமாக அவார்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் ஃபர்ஸ்ட் அவார்ட் டூ. ஸோ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் வந்து ஹானர் பண்ணினதுக்கப்புறமா அவார்டு வாங்கினதுக்கப்புறமா நல்லா அழகாக செலிப்ரேட் பண்ணாங்க. டான்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் அந்த கிளிப்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்.
ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி தான் சூப்பராக போச்சு. நெக்ஸ்ட் 2 டேஸ் இதை விட ரொம்ப சூப்பராக போச்சு. அது என்னலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்ட். பை.